ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பாண்டியன் ஸ்டோர் அப்படிங்கிற சீரியல் வந்து பார்த்திங்கன்னா முதல் வந்து ஒளிபரப்பாச்சு. மக்கள்கிட்ட அமோக வரவேற்பு சொல்லலாம். டிஆர்பி ரேட்லேயும் அதுக்கப்புறம் தான் பாண்டியன் ஸ்டோர் 2 வந்து ஆரம்பித்தாங்க. அதில் உள்ள கேரக்டர் எல்லாமே சக்க போட்டு போட்டு சொல்லலாம். மீனா, கதிர் அப்படியே பாண்டியன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக வந்து போனாங்க. பாண்டியனுக்கு ஜோடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுஜிதா வந்து அவங்க தான் வந்து அப்போ நடிச்சிருந்தாங்க. இருந்தாலும் ஓவராக தியாகம் போனதுனால மக்களுக்கு இப்போ வந்து பிடிக்கல. 2வது வந்து மாற்றினாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க தம்பி கதிர் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃபேமஸாக இருந்தாங்க. அதில் முல்லை கதிர்னால் அவ்வளோ ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா முல்லை வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு, ஆனால் 2-3 கேரக்டர் நிறைய பேர் வந்து முல்லையை வந்து திரும்ப மாற்றினாங்க. ஏன்னா முல்லை கேரக்டர் உள்ளவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் நடிச்சிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தன்னோட உயிரை வந்து மாற்றிக்கிட்டாங்க. இந்த சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியல் நடித்தவங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த சீரியலில் தான் வந்து நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வேறொரு முல்லை வந்து போட்டாங்க. அப்புறம் அவங்களும் வந்து விலகி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 3வது முல்லை போட்டாங்க. இப்படி முல்லை கேரக்டர் வந்து 2-3 மாறி போயிடுச்சு. கதிர் முல்லை அப்படின்னா அந்த ஜோடி வந்து ரொம்ப, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தா செந்தில் மீனா அந்த ஜோடி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. மீனா வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸாக இருந்தாங்க. ஏற்கனவே யூடியூப் சேனல் வச்சுருந்தாங்க. அப்படின்னால அவங்களும் ரொம்ப பரபரப்பாக வந்து பேசப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் அவரும் இப்படி தான் நல்ல பரபரப்பாக வந்து அவங்க ஜோடியும் வந்து இப்படி எல்லாருமே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க இந்த சீரியல் வந்து மறுபடியும் வந்து வரப்போகுது. எப்போ வரப்போகுது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மாலை 5 to 6 வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாரதி கண்ணம்மா அப்படிங்கிற சீரியல் வந்து இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு போச்சு, நேத்தியோட முடிஞ்சு போச்சு. அதனால் நாளையிலேருந்து மறுபடியும் பாண்டியன் ஸ்டோர் அப்படிங்கிற இதை வந்து பார்த்திங்கன்னா 5 to 6 வந்து போட போகிறாங்க. மக்கள் வந்து விரும்பி வந்து பார்த்துப்பாங்க. டிஆர்பி ரேட் கூடணும் அப்படிங்கிறதான் போடுறாங்க. காலையில் வந்து பார்த்திங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியல் வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. காலை 10 மணிக்கு இந்த சீரியல் வந்து ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. இப்போ மாலையில் வந்து பாரதி கண்ணம்மா போட்டாங்க. முடிஞ்சு போச்சு அப்படின்னால பாண்டியன் ஸ்டோர் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா தென்றல் எண்ணெய் தோடு போடுறாங்க. எப்படியும் ஏற்கனவே மக்கள்கிட்ட நல்ல ஒரு பேரை ஏற்படுத்த நிறைய சீரியல் வந்து இறக்குறாங்க. இது ஏன் அப்படின்னா டிஆர்பி ரேட்டு வந்து கூடணும் அப்படிங்கிறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. டிஆர்பி ரேட் கூடினா தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து சீரியல் பழைய சீரியல்லாம் இறக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் புது சீரியல் தாய்மாமன் அப்படிங்கிற சீரியலும் நாளைக்கு வந்து ஒளிபரப்பாகுது. அதுபோக இருக்கிற சீரியல் எல்லாமே நல்லபடியாக வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ இதை எப்போ வரும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண. இது மாதிரி சீரியல் நியூஸு, அப்புறம் சீரியல் ரிவ்யூ, இப்படி வந்து எல்லா நியூஸுமே இந்த சேனலில் போட்டிருக்கேன். மறக்காமல் வந்து தொடர்ந்து பார்த்து உங்கள் ஆதரவை வந்து கொடுங்க. நன்றி.